பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளிலேயும் உங்கள் வாழ்க்கையை பிரகாசம் செய்யக்கூடிய நேரத்துக்காக உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த புதிய நாளுக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. இந்த நாளிலேயும் நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 31ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்திலும் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். இந்த நாட்களிலே, இந்த வருஷத்தின் கடைசியிலே தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் நித்தம் நடத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் மரண பரியந்த நடத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த புதிய நாளிலேயும் உங்களை வழிகாட்டி நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த பூமியிலே நாம் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும், எப்படியெல்லாம் அந்த பூமியிலே தேவன் நம்மை வழிகாட்டி ஆசீர்வாதத்துக்கு நேராக, நன்மைக்கு நேராக, சமாதானத்துக்கு நேராக நம்மை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே பேதுருவை சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆனாலும் தேவன் ஒரு வழியை காட்டினார். உங்களுடைய வலைகளை கடலின் ஆழத்திற்கு சற்று தள்ளி போட சொல்ற அந்த வழியை அவருக்கு காட்டினார். ஆனாலும் பேதுரு அந்த வழிக்கு அவன் கீழ்ப்படிந்து திரளான ஆசீர்வாதமான திரளான மீன்களை பெற்றுக் கொண்டதை நாம் பார்க்கிறோம். இந்த புதிய நாளிலையும் நான் எப்படி வாழுவேன், நான் என்ன செய்வேன், என் சூழ்நிலைகள் எப்படி மாறும், எந்த வழியிலே சென்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன் என்கிற தடுமாற்றங்கள், குழப்பத்தோடு யார் இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் உங்களுக்கு நல்ல வழியை காட்டி ஆசீர்வாதத்தின் பாதையிலே, சந்தோஷத்தின் பாதையிலே, சமாதானத்தின் பாதையிலே, ஆறுதலின் வழியிலே கர்த்தர் உங்களை நடத்தி இந்த புதிய நாளிலே உங்களுக்கு தேவன் காட்டுகிற வழியிலே சென்று நல்ல ஆசீர்வாதங்களை, நல்ல சந்தோஷங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord.